நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது நீலன் ஸ்ரீனிவாசன் ஐஎம் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்ல இருந்து. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, சோலார்னா என்ன, நிறைய பேர் சோலாருக்கு மாறிக்கிட்டு இருக்காங்கல்ல, எதுக்காக மாறுறாங்க, இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி சோலாரை போடணும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றதுக்காக அடுத்து வரக்கூடிய 6 இல்ல 7 வீடியோக்குள்ள சோலாரை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்க போட போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அதன் மூலியம் சோலார் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக சோலாருங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இந்தியாவோட டோட்டல் டிமாண்ட் கிட்டத்தட்ட 500 ஜிகாவாட். அதாவது ஒரு என்னன்னு புரியறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல மோட்டார் இருக்கு இல்லையா, அதோட ரேட்டிங் 1000 ஹெச்பின்னு வச்சுக்கோங்க. அதை 1 மணி நேரம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது 1 யூனிட் மின்சாரம் தேவை. அதுக்கு பேரு தான் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. 1000 வாட் சேர்ந்ததுதான் 1 கிலோவாட். 1000 கிலோவாட் சேர்ந்தது 1 மெகாவாட். அண்ட் 1000 மெகாவாட் சேர்ந்தது தான் 1 ஜிகாவாட். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இந்தியாவோட டோட்டல் டிமாண்ட் கிட்டத்தட்ட 500 ஜிகாவாட். அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பவர் பிளான்ட்ல இருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 500 ஜிகாவாட் அப்படியே முடிஞ்சிடுச்சான்னு கேட்டா, நிச்சயம் நாட்டுல இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரில பவர் டிமாண்ட் ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. நாம கண்கூடா பாக்குறோம் எவ்வளவு புது வீடு கட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வருது அப்படின்னு. சோ பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த 4 ஜிகாவாட்டான இந்தியாவோட டிமாண்ட்ல கிட்டத்தட்ட 3/4 பங்கு, அதாவது 75% நிலக்கரி எரிச்சு தான் நம்ம உபயோகிக்கிறோம். நிலக்கரியோட தேவை அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா பூமியில இருக்கக்கூடிய நிலக்கரி கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு. அடுத்த 30 இல்ல 50 வருடத்துக்குள்ள பூமியில நிலக்கரி இல்லாத நிலைமை வந்துடும் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ பூமியோட கனிம வளத்தை எடுத்துதான் நாம இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணி நாம எல்லாரும் உபயோகிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் மரபுசாரா எரிசக்தி, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை நமக்கு இலவசமா கொடுத்துருக்கிற சில விஷயங்களை வச்சு நம்மளால கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரெனியூவபிள் எனர்ஜி. அந்த வரிசையில சோலார், விண்ட், பயோ, இது எல்லாம் சோலார், விண்ட், பயோ, ஜியோ, இது எல்லாம் ரெனியூவபிள் எனர்ஜி. ஆனா இதுல ஏன் சோலாருக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, ஒரு விண்டை ஒரு மலை பிரதேசங்கள்ல நம்மளால உபயோகிக்க முடியும். காத்தடிக்கணும், காத்தடிச்சா விண்டு மில்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு ஜியோ, பயோ, சோலார் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பூமியினோட எந்த மூலை முடுக்கலையும் நம்மளால உபயோகிக்க முடியும். இந்த சோலார் பேனல் அப்படிங்கிறது சிலிக்கான் செல்களால ஆனது. இந்த சிலிக்கான் செல் மேல சூரியனோட வெளிச்சம் படும்போது, சூரியனோட வெப்பம் தேவையில்லைங்க, சூரியனோட வெளிச்சம் படும்போது போட்டோவோல்டாயிக் எஃபெக்ட் மூலியமா நமக்கு டைரக்ட் கரண்ட் உற்பத்தி ஆகும். இந்த டைரக்ட் கரண்ட்டை நாம அப்படியே உபயோகிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசியா மாத்தி நம்மளால உபயோகிக்க முடியும். இந்த வகையில தான் சோலாரோட டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இனி வரும் நாட்களுல எல்லாரோட வீட்டிலையும் எல்லாரோட ஃபேக்டரியிலையும் சோலார் கண்டிப்பா இருந்தாகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ சோலார் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் இது ரொம்ப நாள் வராது அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. சோலார் அப்படிங்கறது ஒரு முறை நம்ம வீட்டுல போட்டுட்டோம்னா 30 வருஷத்துக்கு மேல உபயோகிக்க முடியும். சோலார்ல மெயின்டெனன்ஸே கிடையாது. அண்ட் சோலார் ரொம்ப பாதுகாப்பானது, கிளீன் எனர்ஜி. எப்படி இந்த சோலார் கிளீன் எனர்ஜி அப்படின்னா, ஒரு நிலக்கரி எரிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து எவ்வளவு பொல்யூஷன் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா சூரியனோட வெளிச்சத்துல இருந்து நாம உற்பத்தி பண்ற இந்த மின்சாரத்துல எந்த பொல்யூஷனுமே கிடையாது. அண்ட் சோ இது ஒரு கிளீன் எனர்ஜி, இது ஒரு ஃப்ரீ எனர்ஜி. ஒரு முறை சோலாரை போட்டுட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து நீங்க கரண்ட் பில்லை பத்தின எந்த கவலையும் பட வேண்டாம், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அண்ட் இது மாறணும் அப்படின்னா யாரு அணுகணும், என்ன மாதிரி பேனல்ஸ் போடணும், அதோட இன்வெர்டர் எப்படி இருக்கும், கேபிள்ஸ் எப்படி இருக்கணும், பாதுகாப்புக்கு நம்ம செய்யக்கூடிய எர்த்திங்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் யாரை தேர்ந்தெடுக்கணும், இந்த மானியம் நமக்கு கிடைக்கக்கூடிய மானியத்தை எப்படி வாங்கணும், இதுக்கு லோன் இருக்கா, இந்த சோலார் பேனலுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரணும் அப்படின்னா இப்பவே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.